சிம்ம ராசி லக்னத்துக்கு 2வது இடமா வருதுன்னு வைங்க. அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கணும்? கடக லக்னத்தில் பிறந்திருக்கணும். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் பெருமளவு பொருளாதாரத்தை சேர்க்குற யோகம் இருக்குது. அவங்க பூர்வீகத்தில் வருது வரலைங்கிறது ஒரு பக்கம். இவர் தன்னுடைய முயற்சியால் நிறையா காசு பணத்தை சேர்ப்பார். சரி, இதை சேவிங்ஸ் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? ஏன்னா வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம், தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம், கமிஷன் பேஸஸ் ஏதோ ஒரு சம்பாத்தியம். ஆனால் எங்கே வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு பெரும்பாலும் சொத்து பத்தில் வைக்கணும். அது வாடகை வர்ற மாதிரி, கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுற மாதிரி, காலி இடம் வாங்கி வைக்கிறது, விவசாய நிலம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ப்ரைமாக ஒர்க் ஆகும் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அங்கே ட்ரேடாக பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணினாங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி அடைவாங்க. அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சேவிங்ஸு இந்த லைனில் போனாங்கன்னா பெரிய அளவில் மிச்சமாகும்.